வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுடி பேண்ட் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேண்ட்டை எப்படி ஃபார்முலா பேஸ் பண்ணி ஈஸியாக பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சுடிதார் டாப் எப்படி நம்ம பேசிக் பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது நார்மல் பேண்ட். ஓகேவா, இது நார்மல் பேண்ட் எப்படி பார்க்கலாம். நமக்கு இதுக்கு மொத்தம் 3 மெஷர்மெண்ட் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு உயரம், எந்த இடத்துல பேண்ட் கட்டுவோமோ அந்த இடத்துல இருந்து ஃபுல் உயரம் அளந்துக்கோங்க. அப்புறம் பாட்டம், நம்ம பேண்ட் முடியக்கூடிய இடத்துல பாட்டம் சுற்றளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீட் சுற்றளவு, நம்ம இடுப்புலேயே கனமான சதை இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம சீட் சுற்றளவு எடுத்துக்கணும். ஓகேவா, நம்ம பேண்ட் கெட்டக்கூடிய இடத்துல எடுக்கக்கூடாது. ஸோ அந்த ஹிப்பை தாண்டி வரக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த சீட் சுற்றளவு நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ என்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உயரம் நமக்கு 40 இன்ச் இருக்குது. 1.5 இன்ச் மேலே நம்ம ரோப் வைக்கிறதுக்காக மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சும், கீழே பாட்டம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக, அதாவது கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 43 இன்ச் வரும். ரெண்டாவது நமக்கு பாயிண்ட், அதாவது சீட் பாயிண்ட். ஓகேவா, இது மொத்தம் 2 சீட் பாயிண்ட் நமக்கு வரும். ஸோ இதுக்கு சீட் பாயிண்ட் 1. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இது சீட் பாயிண்ட் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 சீட் -1. ஓகேவா, இப்போ சீட் 38 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு -1 பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு 8.5 இன்ச் வரும். ஸோ அதை இதில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது சீட் பாயிண்ட் எங்கே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா, நம்ம சுடிதாரில் மார்பை வச்சுட்டு நம்ம மார்பு பாயிண்ட் எங்கே, இடுப்பு பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறத நம்ம சுடிதாரில் கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இது பேண்ட்டில் சீட் பாயிண்ட், அதாவது மொத்தம் 2 சீட் பாயிண்ட் உண்டு. ஸோ அது எங்கே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுத்த ஃபார்முலா என்னென்னா 1/4 சீட்டு +4. இங்கே -1 பண்ணியிருக்கோம், இங்கே +4 பண்ணியிருக்கோம். அப்போ பண்ணும்போது நமக்கு 13.5 இன்ச் வரும். நெக்ஸ்ட் ஹிப் மெஷர்மெண்ட், ஹிப்போட மெஷர்மெண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹிப் சுற்றளவுக்கான மெஷர்மெண்ட் இது. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/4 சீட்டு +2.5 பண்ணும்போது நமக்கு 12 இன்ச் வரும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கணும். அடுத்து இந்த சீட் பாயிண்டோட சுற்றளவு, ஃபஸ்ட்டு சீட் பாயிண்ட்டுக்கான சுற்றளவு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சீட் பாயிண்ட் 1ஓட சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஃபார்முலா 1/4 சீட்டு +6 இன்ச் பண்ணும்போது நமக்கு 15.5 இன்ச் வரும். ஓகேவா, சீட் 1 உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதிலிருந்து சீட் 2க்கு சுற்றளவு எவ்வளோ பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் வைக்கணும். அது டயக்ராம் வரையும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாட்டம். பாட்டம் அரை பாட்டம் +1/2 இன்ச். பாட்டம் 1/2 இன்ச் பண்ணும்போது நமக்கு 6.5 இன்ச் வரும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை நம்ம அழிச்சிட்டு நான் எப்படி டயக்ராம், அதாவது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உயரம் நமக்கு 40 இன்ச்சா, 40 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே பாட்டம் 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். நான் மடக்கி தைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்காக. ஓகேவா, இப்போ சீட் பாயிண்ட் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா, இந்த இடத்துல இருந்தால் மெஷர் பண்ணணும், இந்த இடத்துலேருந்து மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் டேப்பை வச்சுட்டு சீட் பாயிண்ட் 1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது 8.5 அப்படின்னு இருக்குது, நம்ம இந்த இடத்துல 8.5 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து சீட் பாயிண்ட் 2 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சீட் பாயிண்ட் 2 நமக்கு 13.5. ஸோ அதை இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஹிப் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். ஹிப் மெஷர்மெண்ட் நமக்கு என்னது 1/4 சீட் +2.5 போது நமக்கு 12 இன்ச் வரும். ஸோ 12 இன்ச் இதில் இருக்குது. அதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது ஹிப் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த சீட்டு பாயிண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா 1/4 சீட் +6 இன்ச். அப்படி பண்ணும்போது நமக்கு 15.5 இன்ச் வரும்.
ஸோ அதை நம்ம இந்த இடத்துல 15.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஒரு கோடு அவ்வளோதான் போடணும். இங்கே எவ்வளோ எடுக்கிறோமோ அதே தான் இங்கே சீட் செகண்டுக்கும் அதே தான். இங்கே 15 எடுத்தோமா, இங்கேயும் 15 எடுத்துக்கோங்க. இப்படி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம வந்து கொடுக்கணும். இங்கே இது 15.5 இன்ச், இங்கே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த கிராச் வந்து ஏரியா வந்து வரைவோம். ஸோ அதுக்காக அந்த ஷேப்காக 1 இன்ச் கொடுக்குறோம். வரைஞ்சிட்டு இங்கே ஒரு வளைவு கொடுத்துடலாம் நீங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துக்கு இங்கே இதுலேருந்து இவ்வளோத்துக்கு மிட் பாயிண்ட் பார்க்கணும். இந்த C பாயிண்ட் 2லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் பார்க்கணும். ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். போட்டு கீழே பாட்டம் சுற்றளவு எவ்வளவுன்னு பார்க்கணும். பாட்டம் சுற்றளவு வந்து 6 இன்ச். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து லைன் வரையணும். நம்ம நார்மலாக இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிப்போம். ஓகேவா? இது வந்து நார்மலாக இருக்கும். இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஏன்னா முட்டு பக்கத்தில் வந்து நமக்கு இவ்வளோ துணி வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்போ இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் உள்பக்கமாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் இந்த மாதிரி உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு கர்வா ஷேப் கொடுக்கும். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் உள்ள எக்ஸஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு பேண்ட் வந்து நல்லா ஃபிட்டாக நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்காக ரொம்ப ஃபிட்டாக இருக்காது. இது நார்மல் பேண்ட் தான். ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டான அளவில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேண்ட் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இதுதான். ஸோ இதை இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் யாருக்குனாலும் நீங்கள் வந்து பேண்ட் வந்து தைக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் வந்து பார்த்தாச்சு. இதை பேஸ் பண்ணி எப்படி துணியில் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இனி பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணலாம் சுடிதார் பேண்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னே சரியாக தெரிய மாட்டேங்குது, ஃபோல்டராக வந்து கரெக்டாக வந்து போடுங்க, கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேங்கிறத, ஒரு பெரிய கிளாத் அப்படிங்கும்போது அது சரியாக வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் இப்படி தான் ஒரு கிளாத் இருக்குது. பேண்ட் கிளாத் மொத்தமாக இவ்வளோ தான் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு வந்து அகலத்தில் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதை நீளத்தில் இந்த மாதிரி 2ஆக இப்படி மடிச்சிருங்க. இப்படி மடிச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 பார்ட் வந்து கிடச்சிரும். இது வந்து பேண்ட்டுக்கு மட்டும் இல்லை, சுடிதார் டாப்புக்கும் நீங்கள் வந்து இதே மெத்தட் தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறது. நைட்டிக்கு எல்லாமே நமக்கு இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணுறது வந்து வரும். சுடிதார் டாப் வந்து உங்களோட டிசைன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை பொறுத்து வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறது வந்து மாறும். ஸோ இப்போ நான் அந்த பேண்ட் கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது இந்த மெத்தடில் தான் வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். பேண்டோட ஃபுல் ஹைட் வந்து நமக்கு 40 இன்ச்சு. நம்ம வந்து வேஸ்ட் பார்ட் வந்து நமக்கு 8.5 இன்ச் போயிடும். நம்ம டேப்பில் வந்து இந்த மாதிரி 8.5 இன்ச்சை வெளியில் விட்டுருங்க. வெளியில் விட்டுட்டு பேண்டோட ஃபுல் ஹைட்டு 40 இன்ச் நம்ம இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் கீழே பாட்டமுக்கு மார்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு துணி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட 1 இன்ச் கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேன்வாஷ், அதாவது துணி நிறைய இருந்ததுன்னா நீங்கள் கேன்வாஷ் வைக்க வேண்டாம். அதையே நல்லா ஃபோல்ட் பண்ணி நீங்கள் தைக்கும்போது நல்ல கனமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். சப்போஸ் துணி இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்றும் கவலை இல்லை, 1.5 இன்ச் மட்டும் நீங்கள் நார்மலாக விட்டுட்டு நம்ம கேன்வாஷ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு கொஞ்சம் கூட துணி இருக்கிறதுனால நான் கூட 1 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதில். ஓகேவா? இப்போ நமக்கு மேலே உள்ள 8.5 பாயிண்ட்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சீட் பாயிண்ட், அது ரெண்டாவது சீட் பாயிண்ட் வந்து அளவு வந்து பாத்தீங்கன்னா 13.5 இன்ச். அதோட பாயிண்ட் 13.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேல உள்ள சீட் பாயிண்டோட ஃபர்ஸ்ட் சீட் பாயிண்டோட சுற்றளவு வந்து நமக்கு 15.5 இன்ச். அத மார்க் பண்ணியாச்சு. ரெண்டாவது சீட் பாயிண்ட்டுக்கும் அதே மாதிரி 15.5 இன்ச். 15.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு வெளியில 1 இன்ச் மார்க் பண்ண போறோம். எதுக்காகனா அந்த ஷேப் கொடுக்கிறதுக்காக மார்க் பண்ண போறோம்.
ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ கீழே பாட்டம் வந்து 6 இன்ச். மார்க் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நமக்கு நார்மலாக சுடிதார் பேண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இப்படி நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு பாட்டம் பக்கத்தில் கரெக்டாக இருக்கும். முட்டு பக்கத்தில் வந்து எக்ஸஸாக நமக்கு நிறைய வந்து வரும். ஸோ அந்த எக்ஸஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் சென்டர் பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் கீழே பாட்டமில் உள்ள இந்த 2 பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், அளந்துக்கலாம். இந்த ரெண்டுத்துக்குமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா 26 இருக்குது. 26 பாதி, அப்போ நமக்கு 13.25 வரும். ஸோ 13.25 நான் வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ உள் பக்கமா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ண போறோம். இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம டைரக்டா ஸோ நமக்கு வந்து எவ்வளவு எக்ஸஸ் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடியது வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். முட்டு பக்கத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப துணி வந்து தொலைன்னு வந்து இருக்காது. ஸோ நார்மல் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ணாமல் காரணம் வந்து நமக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உள்ளத அதாவது 2 இன்ச் எடுத்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஷேப் கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து தச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு லூஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன வளைவு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ எப்படி கட் பண்ணணும்னா கீழே இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்து இந்த ஷேப் கொடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல இருந்து எடுத்து ஆரம்பிச்சு கட் பண்ணிட வேண்டியதுதான். நமக்கு இப்படி 2 பார்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து லெக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஹிப்பு அதுக்கான வேஸ்ட் பேண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் நமக்கு இருக்கணும். 12.5 இன்ச் வந்து இருக்கணும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 8.5 இன்ச். 8.5 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச் வந்து நமக்கு மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு வேணும். ஸோ அதனால 10 இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1.5 இன்ச் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறதுனால 10 இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். மேலே இருந்து வேணால் அந்த 1.5 இன்ச்சுக்கானதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே 8.5 இன்ச் நமக்கு சரியாக இருக்குது. இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான் நமக்கு கட்டிங். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு வேஸ்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது நீங்கள் வந்து எவ்வளவு வந்து குண்டானவங்களுக்கும் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம துணியில் வந்து கட் பண்ணும்போது நிறைய பேருக்கு பேண்ட் கிளாத் கட் பண்ணும்போது துணி பத்தலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து சரியாக வந்து வரும். ஸோ இது நமக்கு வந்து
நமக்கு வேஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும், இதுக்கான பீஸ் இவ்வளவு வரும். எக்ஸஸா ரெண்டு பக்கத்துலயும் 1 இன்ச் 1.5 இன்ச் கிட்ட வரும். நம்ம அதை சுருக்கி இப்படி தைப்போம். தைக்கும் போது நமக்கு அந்த வேஸ்ட் பேண்ட் கூட அது வந்து ஈக்குவலா வந்து கரெக்டா வந்துடும். ஸோ இதுதான் வந்து மெத்தட். கட்டிங் வந்து நம்ம இப்படி தான் வந்து பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு ரோப் மட்டும்தான் வேணும். ரோப்போட அளவு என்ன அப்படின்னா, உங்களோட இடுப்பு சுற்றளவு, ஹிப் சுற்றளவு வந்து 40னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 இன்ச் இல்லை 15 இன்ச் எடுத்துக்கோங்க. ரோப்போட நீளத்தை அகலம் வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து கட்டிங் வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாமே வந்து ஃபார்முலா பேஸ் தான். இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் பேஸ் பண்ணி ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு கட் பண்ணணுமே, குண்டா இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஒல்லியா இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் யாருக்குனாலும் நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து நீங்கள் வந்து தச்சு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இதை வந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான அளவுல நீங்க வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். வந்து ஸ்டிச்சிங் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஸ்டிச் பண்ணணும்னா வேஸ்ட் பேண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணணும். வேஸ்ட் பேண்ட் அப்படிங்கும்போது பட்டி பார்ட், ஓகேவா? பட்டி பார்ட் ஸ்டிச் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 பீஸா வந்து கிடைச்சிருக்கு. 4 தனித்தனி பீஸா கிடைச்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரெண்டு பீஸா அதை ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நீங்க வந்து ஃபோல்டர்ல துணி மிச்சமா இருக்கு, ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து 2 பீஸா கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது ஃபோல்டர்ல வரல, ஸோ அதனால நான் 4 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் 2 ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஓவர்லாக் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம டபுள் ஸ்டிச் போட்டால் தான் அந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு செக்யூராக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து பேக் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து பேக் பீஸ்க்கு வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு தையல் விட்டோம். இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் பீஸ்க்கு தைக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து தையல் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக தைக்க ஆரம்பிச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுத்து தைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் தைக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக தைக்கக்கூடிய ரெடி பண்ணக்கூடியது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடும்போது இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அந்த தையலை நல்லா வந்து கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வந்து கிடைக்கும். ஒரு சின்ன ஃபோல்ட், ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுத்து நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறது. கீழே எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து தைச்சிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல இருந்து ஒரு 3 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தைக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பிகினர்ஸ்க்கு வர அந்த மாதிரி தைக்கும் போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், எந்த இடம் வரைக்கும் நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது. நீங்க இந்த மெத்தட்ல தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. கரெக்டா நம்ம அதுக்கப்புறம் கூட பிரிச்சு விட்டுக்கலாம் ரோப்புக்கான கேப்புக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ராங் சைட், நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து 2 பீஸ், அதாவது ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இடுப்பு பட்டிக்குள்ள ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்றேன், ஓகேவா? ஸோ எந்த பீஸை நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக 2 நல்ல பக்கமும் உள்ள இருக்கணும், 2 ராங் சைடும் வெளியில இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 சைடையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ 2 சைடையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். So one side join பண்ணிட்டோம், அதே மாதிரி other side வந்து join பண்ண போறோம். So இப்ப பாருங்க நமக்கு waist band வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் fold பண்ணி தைக்க போறோம், அவ்வளவுதான். நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு முடிஞ்சிரும். So இப்ப நல்ல பக்கம் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன். So நம்ம வந்து ஒரு சின்ன fold கொடுத்து தச்சிருப்போம்ல, அதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வரணும். So அதை கனெக்ட் பண்ணி நாங்க நீங்க வந்து எடுத்துக்கணும்.
ஸோ இந்த மாதிரி இது நமக்கு ஃப்ரண்ட் சைட் வரணும். ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோப் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுக்க போறோம். ஓகேவா? கரபாகம் இருக்கிறதுனால இதுல நான் கரபாகம் வந்து மேல இருக்கிற மாதிரி நம்ம வந்து வைக்க போறோம். ஓகேவா? ராங் சைட் திருப்பி வச்சுக்கோங்க. ராங் சைட் திருப்பிட்டு நீங்க வந்து டைரக்டா நம்ம வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ 1.5 இன்ச்சுக்கு கரபாகம் இருக்கிறதுனால நீங்க அப்படியே ஃபோல்ட் பண்ணி தச்சாலும் சரி, இல்ல ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். நான் இதுல கரபாகம் இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்ன ஃபோல்ட் வந்து கொடுக்க போறேன். ஸோ நீங்க இது வந்து ஃபுல்லா தச்சிருங்க. தச்சுட்டு இதுக்கு எப்படி ரோப் வைக்கிறதுக்கு பிரிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப சின்னதுதான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வந்து தச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படிங்கறத நான் காமிக்கிறேன். இதுல ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுட்டு கரெக்டா ஈவனா வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுத்தி நம்ம வந்து தையல் போட்டுற வேண்டியதுதான். ஸோ ஒன்ஸ் நீங்க தையல் போட்டு முடிச்ச உடனே சுத்தி இன்னொரு தையலும் போட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து இது வந்து சர்க்குலர்ல இருக்கிறதுனால இன்னொரு தையல் போட்டா நல்லா இருக்கும். ஸோ இப்ப நீங்க ரோப் வைக்கிறதுக்கான இடத்த ஒரு சின்ன அந்த நீங்க கையை வச்சு இழுக்கும் போதே அந்த தையல் உங்களுக்கு தெரியும். ஊக்கு அந்நீதல் ஏதாவது வச்சு நீங்க ஜஸ்ட் இழுத்தீங்கன்னா போதும். ஒரு 3 தையல் நீங்க இப்படி பிரிச்சீங்கன்னா அந்த ரோப்கான இடம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான கேப்பை விடும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டா ஃபோல்ட் பண்ணி தைக்காம 2 பக்கமும் ஈவனா இல்லாத மாதிரி இருக்கும். நீங்க இப்படி ஒன்ஸ் தச்சு முடிச்சுட்டு நீங்க பிரிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து வராது. சோ இது நமக்கு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருக்கும். சோ நம்ம வெயிஸ்ட் பேண்ட் வந்து முடிச்சாச்சு. இப்ப லெக் பார்ட் எப்படி அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ லெக் பார்ட் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எப்பவுமே லெக் பார்ட் எடுக்கும்போது கீழே பாட்டம் வந்து மடக்கி தச்சிடலாம். நார்மல் பேண்ட்டுக்கு வந்து நீங்க கேன்வாஷ் யூஸ் பண்ணி கூட நீங்க ஃபினிஷ் பண்ணலாம். பட் நான் இதுல வந்து கேன்வாஷ் யூஸ் பண்ண போறது இல்லை. சும்மா நார்மலா இந்த மாதிரி 3ஆ ஃபோல்ட் பண்ணி தைக்க போறோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸஸா துணி இருந்ததுனால நான் கொஞ்சம் கூட ஒரு 2 இன்ச் நான் வந்து விட்டுருந்தேன் தையலுக்காக, மடக்கி தைக்கிறதுக்காக. ஸோ அதுவே எனக்கு போதுமானது. ஸோ இந்த இதுல வந்து நம்ம வந்து ஒரு 5 ஸ்டிச், அதாவது 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் விட்டு 5 ஸ்டிச் போடும்போது நமக்கு நீட்டா இருக்கும் ஃபினிஷிங் பாக்குறதுக்கு. கேன்வாஷ் வந்து வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். கேன்வாஷ் இல்லை அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேர் வந்து கேன்வாஷ் வந்து தலை வச்சு தைக்கிறது வந்து அவ்வளவு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப அது ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு தேவை ரொம்ப ஹைட் கம்மியா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க வந்து கேன்வாஷ் வச்சு ஃபினிஷ் பண்ணுங்க, அதுவும் நீட்டா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் ஒரு தையலுக்கு இன்னொரு தையலுக்கும் 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் விட்டு விட்டு நீங்க வந்து தைக்க ஆரம்பிக்கணும். 3ல இருந்து 4 ஸ்டிச்சஸ் போட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம தைக்கிறது எல்லாமே ராங் சைட். நீங்க ஒன்ஸ் கட் பண்ணி முடிச்ச உடனே ராங் சைட் வந்து மார்க் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைட் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. ஃபினிஷிங் உங்களுக்கே தெரியும். நமக்கு வந்து அந்த கேன்வாஷ் இல்லை அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அதர் சைடு வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். அவ்வளவுதான். சேம் அதே மெத்தட்ல வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். ஸோ 2 பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ராங் சைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் ராங் சைட் மார்க் பண்ணிட்டு 2 ரைட் சைடு உள்ள இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு கிராச் ஏரியா வந்து, அதாவது இந்த வளைவு மாதிரி இருக்கு, அந்த வளைவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். 2 நல்ல பக்கமும் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மெயினா அதுதான் இம்பார்ட்டன்ட். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த கிராச் ஏரியா, அதாவது இந்த வளைவு கொடுத்துருக்கோம்ல, அந்த வளைவை மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க. அந்த வளைவுல வந்து ஒரு 2 ஸ்டிச் கண்டிப்பா நீங்க போடணும். ஸோ மெயினா சொல்றது இப்ப நம்ம தைக்கிறது வந்து ராங் சைட். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் சைட் கிராச் ஏரியா வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே அது சைடு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இதை சென்டரா, அதாவது அந்த நம்ம ஸ்டிச் பண்ண 2 அந்த கிராச் ஏரியாவும் சென்டர்ல வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழே பாட்டம் ஃபினிஷ் பண்ணதுல இருந்து எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா தையல் வந்து போட்ட வேண்டியதுதான். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டா இப்படி எடுத்து நம்ம வந்து தையல் போட்ட வேண்டியதுதான். நம்ம வந்து பேண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சீம் அலவன்ஸ் எதுவுமே நம்ம விடல. ஏன்னா ஃபார்முலாலே நம்ம வந்து அதுக்கான சீம் அலவன்ஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ஃபார்முலா அதுல யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நான் இதுல சீம் அலவன்ஸ் எதுவுமே இந்த கட்டிங்ல நம்ம விடல. நீங்க டேரக்டா ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு நீங்க தையல் போட்டீங்க அப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி கரெக்டான அளவுல இருக்கும். எனக்கு வந்து நார்மல் பேண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தொலைத்தொலனும் இருக்கிறது பிடிக்காது, ரொம்ப ஃபிட்டா அந்த மாதிரி இருக்கா, கொஞ்சம் நார்மலா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் ஒரு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் விட்டு நான் வந்து தையல் போடுறேன். நீங்க இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க தைக்கிறீங்க, கொஞ்சம் டைட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வரைக்கும் நீங்க கூட தையல் வந்து போட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிருக்க ஃபார்முலாலே நம்ம வந்து அந்த சீம் அலவன்ஸ்க்கு தேவையான, அதாவது தையலுக்கு தேவையான இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து அதுல வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால பேண்ட்டுக்குன்னு எக்ஸ்ட்ரா வந்து விடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ சுத்தி வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். பேண்ட்டை பொறுத்தளவு எப்பவுமே வந்து 2 ஸ்டிச் கண்டிப்பா வந்து போடணும். அது கேத்ரிங் பேண்ட்டுக்கு மட்டும் இல்ல, நார்மல் பேண்ட்டுக்கும் கண்டிப்பா 2 ஸ்டிச் வந்து போடணும். அப்படி இருந்தாதான் அது நமக்கு வந்து கரெக்டா வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டிச் முடிச்சுட்டேன். திருப்பி அதுல இருந்து இன்னொரு ஸ்டிச் வந்து ஆரம்பிச்சு ஃபினிஷ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம லெக் பார்ட்டும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்க லெக் பார்ட்டையும் அந்த வேஸ்ட் பேண்ட் பார்ட்டையும் அளந்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு எக்ஸஸ், அதாவது 2 சென்டர் பார்ட்டையும் ஒன்னா வச்சுக்கோங்க. அதாவது தையல் டு தையல் அந்த 2 ஸ்டிச்சிங் லைனையும் ஒன்னா வச்சுட்டு பாருங்க. உங்களுக்கு ரைட் சைடா இருக்கட்டும் லெஃப்ட் சைடா இருக்கட்டும் நமக்கு வந்து 3.25 இன்ச் 3 இன்ச் கிட்ட நமக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுல வித்தியாசம் வந்து வரும், எக்ஸஸா வந்து வரும். ஸோ அந்த எக்ஸஸை எப்படி ரிமூவ் பண்ண போறோம்னா டாட், அதாவது ப்ளீட்ஸ் மேக் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம். ரைட் சைடு வந்து உங்களுக்கு ரைட் சைட்ல 2 ப்ளீட்ஸ் வரும், அதே மாதிரி பேக் பார்ட்லயே உங்களுக்கு வந்து 2 ப்ளீட்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 3 இன்ச் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அந்த 3 இன்ச் கனெக்ட் பண்ணி ரைட் சைட் லெஃப்ட் சைட், அதே மாதிரி பேக் சைட்லயும் ரைட் சைட் லெஃப்ட் சைட் அந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட்ஸை வந்து நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு ப்ளீட்ஸை மேக் பண்ணிட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ரைட் சைட்ல தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னா, நீங்க இப்ப நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்ல நீங்க வைக்கக்கூடியது வந்து ஒன் சைட் வைக்கக்கூடியது வந்து அந்த சென்டர் பார்ட்டை பார்க்க, அதாவது இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து வைக்கக்கூடிய ப்ளீட்டா இருந்தாலும் சரி, ரைட் சைட்ல இருந்து வைக்கக்கூடிய ப்ளீட்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட சென்டர் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நோக்கி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பேக் சைடு வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம வச்சு, அதாவது அந்த அளவை எடுத்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுனால திருப்பி உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டும் அதுல வராது. ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைட்ல வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து மேக் பண்ண போறோம். சேம் இதுவும் அப்படிதான். சென்டர் பாயிண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட், அதாவது லெஃப்ட் சைட் ப்ளீட்டும் ரைட் சைட் ப்ளீட்டும் சென்டர் பாயிண்ட் மெயினா வரணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இப்போ வேஸ்ட் பேண்டையும் லெக் பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, 2 நல்ல பக்கமும் வச்சுக்கோங்க. வேஸ்ட் பேண்ட்லயும் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி லெக் பார்ட்லயும் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் டு சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப மெயின். நம்ம ஃபர்ஸ்ட் ரோப் வைக்கிறோம்ல அந்த பாயிண்ட்ல இருந்தே நம்ம வந்து தையலை வந்து எப்பவுமே அதுல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ 2 சென்டர் பாயிண்ட், அதாவது நம்ம தையல் ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய பிளேஸை வந்து ஆரம்பிச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தையல் எடுத்துட்டு நம்ம வரலாம். ஸோ நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், நம்ம நீ பார்ட்ல இருந்து கொஞ்சம் மிட் பாயிண்ட் எடுத்து ஒரு ஷேப் கொடுத்ததுனால நீங்க நார்மலா கட் பண்றதுக்கும் இந்த மெத்தட்ல கட் பண்றதுக்கும் அதுக்கான எக்ஸஸ் வந்து எவ்வளவு ரிமூவ் ஆயிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். இந்த பேஸ்ல நீங்க வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க யாருக்குனாலும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வரும். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபிட்டிங் பிடிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தச்சு கொடுக்கலாம். கொஞ்சம் லூஸா வேணும் அப்படிங்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி தையல் வந்து நீங்க வந்து போட்டா சரியா வரும். ஸோ சுற்றி நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடணும். இதே மாதிரி ரவுண்டாக ஜாயின் பண்ணக்கூடிய எந்த பீஸாக இருந்தாலும் சரி, இது சுடிதார் பிளவுஸ் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ரவுண்டாக நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட ஒரு தையல் கண்டிப்பாக நீங்கள் போடணும். அதுதான் நமக்கு செக்யூராக இருக்கிறதுக்காக போடக்கூடியது. சப்போஸ் உங்களுக்கு இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல மட்டும் வேஸ்ட் பேண்டை விட உங்களுக்கு லெக் பார்ட்ல கொஞ்சம் துணி அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கூட ஒரு ப்ளீட் நீங்க வந்து அதுல வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அதாவது அந்த ப்ளீட்டோட டைரக்ஷனை பார்த்து நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். ஸோ நம்ம வந்து பேண்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்து ரோப் அட்டாச் பண்ண போகிறோம். ரோப் வந்து நீங்கள் இந்த கிளாத்லேயே நீங்கள் ரெடி பண்ணாலும் சரி, இல்லை ரெடிமேடாக நீங்கள் ரோப் வந்து அட்டாச் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஸோ இதில் வந்து நார்மல் பேண்ட் எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கேதரிங் பேண்ட் எப்படி இதே மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து இனி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.